ஒரு விமான பயணம். அந்த விமான பயணத்தில 4 பேர் பயணம் செய்றாங்க. ஏன்னா சிறு விமானம். ஒருத்தர் அந்த விமான ஓட்டி பைலட்டு. மற்ற 3 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒருவர் ஆசிரியர், பள்ளிக்கூட ஆசிரியர். ஒருவர் மாணவர், சின்ன பையன். இன்னொருத்தர் வந்து அநியாய வட்டிக்காரர். அநியாயமா வட்டி குடுத்து வசூல் பண்ணி வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு நபர். ஆனா, அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த 4 பேர் பயணம் செஞ்சுட்ருக்கிறாங்க. உயரமான இடத்துல பயணம் செய்கின்ற பொழுது, திடீர்னு அந்த விமானத்தில ஒரு கோளாறு ஏற்படுது. உடனே அந்த விமான ஓட்டி சொல்றாரு பைலட்டு, "இந்த விமானத்தில் 3 பேராசூட் தான் இருக்குது. அதனால நம்ம 4 பேர் இருக்கிறோம். இப்ப எனக்கு 1 எடுத்துக்குவேன் நானு. மீதி 2 இருக்குது. இந்த 2ல நீங்க 3 பேர் இருக்கிறீங்க. யாராவது 2 பேர் தப்பிச்சுக்குங்க. ஏன்னா விமானம் இன்னும் கொஞ்ச நேரத்தில வெடிச்சு சிதறப் போகுது." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணிட்டு, அவரு ஒரு பேராசூட் எடுத்து ரெடி பண்ணிக்கிறாரு. உடனே அந்த அநியாய வட்டிக்காரர் என்ன பண்றாருன்னா, உடனே அவரு ஒரு பேராசூட் எடுத்துட்டு, "நீங்க 2 பேரும் என்னமோ பண்ணிக்கங்க. நான் குதிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவரு அந்த பேராசூட்ட கட்டிக்கிட்டு குதிச்சர்றாரு. இன்னும் ஒரு பேராசூட் தான் இருக்குதுன்னு ஆசிரியர் நெனச்சுட்டு, அவர் அந்த பையன்கிட்ட சொல்றாரு, "தம்பி நீ சின்ன பையன். நீ வந்து எதிர்காலத்தில நாட்ட காப்பாத்தணும், நெறைய படிக்கணும், குடும்பத்த காப்பாத்தணும். என்னை பத்தி கவலைப்படாத. நீ இந்த பேராசூட்ட கட்டிட்டு குதிச்சிரு." அப்படின்னு ஆசிரியர் அந்த பேராசூட் எடுத்து பையன்ட்ட குடுக்குறாரு. அப்ப அந்த மாணவன் என்ன சொல்றான்னா, "இல்லை சார் நம்மட்ட 2 பேராசூட் இருக்கு. நம்ம 2 பேருமே குதிச்சிரலாம்." அப்படின்னு ஆசிரியருக்கு ஆச்சரியமா போச்சு. "என்ன தம்பி அந்த ஒரு அநியாய வெட்டிக்காரர் ஒரு பேராசூட்ல குதிச்சுட்டாரே, மீதி 1 தானே இருக்கணும்." அப்ப அந்த பையன் சொன்னான், "சார் அந்த அநியாய வெட்டிக்காரர் குதிச்சது பேராசூட் இல்லைங்க. என்னுடைய பள்ளிக்கூட பேக்கு. அத வந்து பேராசூட்ன்னு நெனச்சு தோள்ல மாட்டிட்டு குதிச்சுட்டாரு. மீதி 2 இருக்குது. இந்தாங்க நம்ம 2யுமே ஆளுக்கு ஒண்ணா வச்சு குதிச்சுருவோம்." அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் குதிச்சு தப்பிச்சாங்க. இதத்தான் வள்ளுவர் சொல்றாரு, "வெண்மை எனப்படுவது யாதெனின், ஒண்மை உடையம் யாம் எனும் செருக்கு." ஒண்ணுமே தெரியாதவன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நெனைக்கிறது தான் வெண்மை. அதனால நாம ஏதாவது தெரியல அப்படின்னா, யார்ட்டயாவது கேட்டு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். அதுதான் புத்திசாலித்தனம்.